டைப்ஸ்கிரிப்டில் இருக்க enums பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம enum வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம கோடில் வந்து நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் குரூப் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம enums யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஏபிஐ ரெக்வஸ்ட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்டேட்டஸ் கோட் வரும்ல. 200னா சக்ஸஸ், 401 அன்ஆத்தரைஸ்டு, 400னா இன்டர்னல் எரர், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து குரூப் பண்ண முடியும்ல. இப்போ இந்த கோட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஏபிஐ ரிலேட்டட். ஸோ இது எல்லாத்தையும் குரூப் பண்ண முடிகிறப்போ நம்ம வந்து ஒரு ஈனமாக கிரியேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன், ஈனம்னா குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போல்லாம் நம்மளால் குரூப் பண்ண முடியுமோ கான்ஸ்டன்ட்ஸை, அப்போல்லாம் வந்து அதை ஒரு ஈனமாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டைப்ஸ்கிரிப்ட் பொறுத்தளவு நம்ம 2 டைப்ஸில் வந்து கிரியேட் பண்ணலாம் ஈனம். அதாவது நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங் வச்சு ஈனம் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்பர் வச்சு ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஈனம் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற அந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன். டைரக்ஷன் எக்ஸாம்பிள் தானே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ணுறேன். இப்போ டைரக்ஷன் கொடுக்குறேன். டைரக்ஷனில் ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அண்ட் நார்த் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஈனம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், டைரக்ஷன்ற ஈனம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்க டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈனம் கிரியேட் பண்ணி ஹவர் பண்ணிங்கன்னா இப்போ ஈஸ்ட் அப்படின்னா நமக்கு வேல்யூ வந்து 0 அப்படின்னு அசைன் ஆகிடுச்சு, வெஸ்ட் அப்படின்னா 1 அப்படின்னு அசைன் ஆகிடுச்சு, சவுத்துக்கு வந்து 2. ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு நம்பர் வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிடும். எப்படி நம்ம அரே யூஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அது மாதிரி ஈனம் பண்ணுறப்போ வேல்யூ வந்து அசைன் ஆகிடும். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணாலும் நமக்கு அதே வேல்யூ தான் வரும். இப்போ நான் console.log கொடுக்குறேன். ஸோ இங்கே டைரக்ஷன் டாட் சவுத் அப்படின்னு யூஸ் கொடுக்குறேன். ஸோ சவுத் கொடுத்தோன்னா இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன, சவுத்தில் வந்து 2ன்ற வேல்யூ வந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வந்து வந்துருக்குல்ல. ஸோ அது மாதிரி வந்து வேல்யூ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகும். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுக்கு பதிலாக நான் இங்கே போயிட்டு 100 அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து 100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட்டுக்கு வந்து 100 இருக்குல்ல, இப்போ வெஸ்ட் அப்படின்னு போனால் 101. ஸோ இது மாதிரி வந்து வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கலாம், ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டுக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு இன்னொரு டைரக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இல்லை ஸ்டேட்டஸ் கோட்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் கோட் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்டஸ் கோட் வந்து நமக்கு ஏபிஐ ரெஸ்பான்ஸில் சக்ஸஸ்னால் நம்ம 200 அப்படின்னு கொடுப்போம்ல. ஸோ இங்கே சக்ஸஸ்னால் 200 அப்படின்னு வச்சுக்கிறேன். அன்ஆத்தரைஸ் நமக்கு வந்து 400 வந்துச்சுன்னா 401 வந்துச்சுன்னா அன்ஆத்தரைஸ்டாக இருக்கும்ல. ஸோ 401. நெக்ஸ்ட்டு சர்வர் எரர் கிரியேட். ஆக்சுவலாக கேப்ஸில் வந்து வைக்கிறது அதான் வந்து ஸ்டாண்டர்டான ப்ராக்டிஸ். ஸோ நான் இங்கே போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ், அன்ஆத்தரைஸ்ட், தென் இது வந்து சர்வர் எரர் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ 500. ஸோ நம்ம இந்த மாதிரியும் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி கான்ஸ்டன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஹவர் பண்ணேன்னா சக்ஸஸ்க்கு வந்து 200 இருக்குது, அன்ஆத்தரைஸ்னா 401, சர்வர் எரர்னா 500 அது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவல் வேல்யூஸ் கொடுத்தோம் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் enums யூஸ் பண்ணி. தென் இதை வந்து ஸ்ட்ரிங் வச்சு இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம enum கிரியேட் பண்ணுறோம். டைரக்ஷன் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக நமக்கு வந்து இது நம்பர் வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ நான் இங்கே போயிட்டு டைரக்ஷன் 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போது இது போய் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஈஸ்ட் இருக்குல்ல, ஸோ ஈஸ்ட்டுக்கு பதிலாக நான் வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு நம்பர் வேல்யூ தானே இருக்கும். ஸோ ஒரு இது நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாலே மற்ற எல்லாமே வந்து எரர் வர ஆரம்பிச்சிடும். இட் மஸ்ட் ஹேவ் அன் இனிஷியலைசர் அப்படின்னு வருதுல்ல. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே வெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நமக்கு நம்பர் வந்து அசைன் ஆகிடும், வேல்யூஸ் வந்து அசைன் ஆகிடும். அது இல்லை நம்ம வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து வேல்யூ கொடுக்கணும். ஸோ இங்கே போயிட்டு நார்த்துக்கு வேல்யூ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஹவர் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸ்ட்டோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, அதாவது ஈஸ்ட்னே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். டிஃபால்ட்டாக வந்து நம்பர் இருக்கும், நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு இப்போ கன்சோல் லாக் டைரக்ஷன் 1 இதில் வந்து திரும்ப சவுத் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சவுத் அப்படின்னு கொடுக்குறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் அப்படின்ற வேல்யூ வரும். ப்ரீவியஸாக வந்து நமக்கு நம்பரில் வந்துச்சு, இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் வரும். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம enums வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ enums வந்து கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம இப்போ இது மாதிரி தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராஜெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் கோட்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ ஸ்டேட்டஸ் கோட் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸை குரூப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம enum யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.